இடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த களத்திலே போராடி வருகிறோம். நீங்கள் பார்க்கிற காரணம், எங்களை தோற்கடித்தது எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள். எந்த மக்களை நம்பி நிற்கிறோமோ அவர்கள் எங்களை இன்னும் முழுமையாக நம்பவில்லை என்பது. அப்படி இவர்கள் என்ன ஆயிட்டதுன்னா, முதலாளிகளை அத்தியாவசிய தேவையை, அடிப்படை தேவையை, தவிர்க்க முடியாத தேவையை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு அதிக விலையை கொடுத்து அவர்களுக்கு வாங்கி மக்கள் காசை எடுத்து அதிலே ₹1 ₹2 கமிஷன் எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி வருது. அப்படி இருந்தும் இந்த மின்சாரத்துறையிலே நமக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. ஆனால் மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அந்த துறைக்கு, மின் கட்டணத்துறை, மின்சாரத்துறைக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அப்ப இவ்வளவு கட்டணத்தை உயர்த்தியும் கடன் எப்படி வந்தது? எப்படி வந்தது பாருங்க. பல ஆயிரம் கோடி ஊழல் வாங்குறதுல ₹1 எடுத்தா கூட. அப்ப நிலையான ஒரு தீர்வு, தட்டுப்பாடற்ற மின்சாரம், தடையற்ற மின்சாரம் கிடைக்க வேண்டிய தீர்வு நமக்கு கிடைக்கல. சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, சூரிய தகடு மின்சாரத்தை தனியாருக்கு கொடுத்து விட்டு, யார்கிட்ட கொடுத்துருக்க? அதானிட்ட. எங்க ஊர் கமுதியில் 5000 ஏக்கர்ல 20 கிராமத்தை வெளியேற்றி விட்டு 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்தகடு, இந்த சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற இந்த சூரிய ஒளி மின் பூங்காவை அதானி முதலீடு செஞ்சிருக்கிறார். அவர் முதலீடு செய்த தொகை வெறும் 4500 கோடி தான். தமிழ்நாட்டு அரசு எடுத்த 4500 கோடி இல்லையா? ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களின் கீழே என் சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள். 67,000 ஏக்கர்ல நம்மளுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அவன் எடுத்திருக்கான். நான் வந்து என்ன பண்றேன்? நீ கிளம்புன்றேன், நீ கிளம்பிடு, நீ வெளியேறிடு. நீ போராட வேண்டியதில்ல, நான் போராடுறேன், பின்னாடி நில்லு, நான் பார்த்துருக்கேன். வாங்க, நிலம் என்னது, வளம் என்னது, வேலை ஒண்ணுதாடே. எந்திர வெளியேற 300 பேர் வேலை கிடைத்தா 299 பேர் வட இந்தியன். ஆத்தால பெண் நிலத்தை இழந்தது, வீட்டை இழந்தது, எல்லாத்தையும் இழந்தது. நாங்க எல்லாத்தையும் கொடுத்து தெருவில் நிக்க வட. எங்க பாரு ஒண்ணு, காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு, முல்லை பெரியார் நதிநீர் கேரள மலையாளிகளுக்கு. உன் நிலத்தின் நீர் வளம் உனக்கே என்றார், என் நிலத்தின் வளம் எனக்கே. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியும் எனக்கே, நரிமணம் பெட்ரோலும் எனக்கே. என் நிலத்தில் இருந்து எடுக்கிற எல்லா வளமும் எனக்கு. என் மண்ணில் வளம் என் மக்களுக்கானது. வெளியேற்பா. நீ என்ன பாடு என்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடுறான்னு மட்டும் பாருங்க. வெள்ளப்படா, மின்சாரம் கிடையாது போடா, நான் தயாரிக்கிறேன் பாரு, அவன் மயம் எப்படி மின்சாரம் தயாரிக்கிறேன். இதை எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுக்கிட்டு இந்த 65,000 ஏக்கர்லையும் காற்றை நஞ்சாக்காம, நீரை நஞ்சாக்காம, என் வாழ்விடத்தை எப்படி என் தாயின் ஈரக்குலை அறுத்துக்காம பாரு, என் நெஞ்சை எப்படி அறுத்து பொருட்டாம பூரா நிலத்துல அந்த நிலக்கரி எடுத்த இடத்துல எல்லாம் உன் மையன் போங்க போங்க. காற்றாலையை போடுறேன் போங்க. காற்றாலையிலிருந்து 65,000 ஏக்கர்ல கற்பனை பண்ண காற்றாலை மின்சாரம். அப்புறம் காற்றாலை மேலே சுற்றுது, கீழே சூரிய ஒளியில் மின்தகடு போடுறேன் போங்க. மின்தகடை போட்டுறேன். மின்தகடுனா தரையை ஒட்டி போட மாட்டேன், கொஞ்சம் அப்படி மேலே காற்றாலை சுற்றிக்கிட்டு இருக்கும். இங்கே இவ்வளோ உயரத்துக்கு போட்டு வந்தா கடை, கீழே பல்லாயிரக்கணக்கான மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாப்புல, அந்த பக்கம் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, அந்த பக்கம் எருமை மேய்ஞ்சிட்டு இருப்பாப்புல, அந்த பக்கம் நாட்டுக்கோழி, அந்த பக்கம் வாத்து, அந்த பக்கம் கழுதை, அந்த பக்கம் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பண்ணைகளை உருவாக்கி மிக ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். பாரு எப்படி பண்ணாங்க. 65,000 ஏக்கர். இங்கே கீழே மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பார், அவருக்கு நிழல். இதை கழுவும் போது பீச்சி விடுற தண்ணியில் அவருக்கு புல்லு. ஒரு வயக்கிட்ட வர முடியாது. பாரு, வேற படைச்சிடுறோம். சூரிய ஒளியில் மின்தகடு, காற்றால. இங்க பாரு எப்படி மாடு மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு பத்தியா. இங்கே உனக்கு என்ன பண்ணுவேன்,
இவன் ஒரு வேலை தான் கொடுத்தான் நெய்வேலியில், நான் எல்லா வேலையும் கொடுப்பேன். மாட்டு பண்ணையில் வேலை, சூரிய ஒளித்தகல மேலே, காற்றால மின்சாரத்தில் வேலை, பாலை எடுப்பேன். எருமை பால் உலகத்திலேயே சுவையான கறி என்று அதிக விலைக்கு போகிறது எருமைக்கறி, எருமைப்பால். உலகத்திலே அதிக விலைக்கு போகிற பால் கழுதப்பால். 1 லிட்டர் பால் 5000. அடித்த பிள்ளைங்க தானே, வலைவெளியில் தட்டி பாருங்களேன். டாங்கி மில்க் ஹவு மச்சு போட இப்போ கூட போட்டு காட்டினேன் பாரு. இல்லை வலைவெளியில் டேய், நான் போய் பேசணும்னு தேவை இருந்தா உனக்கு, நான் வந்தால் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பிளைன் தரேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லிட்டு போகிறேன். ஒவ்வொரு தங்கச்சிக்கு ஒவ்வொரு கிலோ தங்கம், புதுசாக கல்யாணம் ஆகி போகிற வீட்டுக்கு ஒவ்வொரு ப்ளஸர் காரு, அப்புறம் 1 பவன், ஒரு கிலோ வைரம். அடிச்சு விட வேண்டியதானடா. நான் ஏமாத்த வந்தவில்லை, எல்லாத்தையும் மாற்றணும்னு வந்தவன். உங்கள் மகன் உறுதியாக தருகிறேன், நான் சொன்னா செய்வேன். அதில் நீங்க சொன்னா செய்வேன். என்ன உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா, நாம் பிழைக்கணும்னு நினைச்சிருந்தா, இந்நேரம் எத்தனை 1000 கோடி எனக்கு கொடுக்க தயாராக இருந்தாங்க, எத்தனை சீட்டும் கொடுக்க தயாராக இருந்தாங்க, எவ்வளவு பதவி வேணாலும் கேட்ட தயாராக இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் விட எனக்கு என் மண்ணும் என் மக்களும் நீங்கள் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா என் தலைவன் ஒரு பெரிய கனவை வைத்திருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று. அந்த கனவை அவன் பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அவன்தான் நின்றான். நான் செத்தாலும் பரவாயில்லை, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் இந்த இனத்தில் ஒரு மகன் தான். நாங்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, எங்கள் இனம் எழுந்தால் போதும் என்ற பெருங்கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். அப்படி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, என் அன்பு சொந்தங்கள், வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், ரெட்டலைக்கு செலுத்தினீர்கள், கை சின்னத்துக்கு செலுத்தினீர்கள், தாமரைக்கு செலுத்தினீர்கள், யார் யாருக்கோ செலுத்தினீர்கள். எல்லோரும் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள்.